ஓபிஎஸ் டெல்லி போயிருக்கார். அமித்ஷாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போயிருப்பாரோ தெரியலையே. தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரத்தை அங்கே சொல்ல போயிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து பேட்டியில் சொல்லியிருக்கிறார். இன்னொரு கிசுகிசு போது அவர் தனி கட்சி தொடங்குவார் அப்படின்ட்டு. கட்சி தொடங்குற அளவுக்கு ஒரு பணபலம் அவர்கிட்ட இருக்குதா அப்படின்னா சந்தேகத்துக்குரியதான். ஆனால் கட்சி எதுக்கு தொடங்குறாருன்னா அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி ஆளுங்கட்சியில் வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்பார். எம்ஜிஆரையே தெய்வமாக வச்சுருந்த அவர் திமுக கட்டாயம் சேர மாட்டாருங்கிறது என்னோட சிந்தனை. ஆனால் கொஞ்ச நாளாக திமுகலே கொஞ்சம் இணக்கம் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். விஜய் கூப்பிட்டு சேர்த்துப்பாரா அப்படிங்கிறது கட்டாயம் சேர்த்துக்கிற வாய்ப்பு இருக்குது. விஜய் ஒரு 300 கோடி 400 கோடி யாராவது கொடுத்தாங்கன்னா கட்டாயம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு சீட் கட்டாயம் கொடுப்பாரு. பொருளாதாரமாச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆச்சு, ப்ளஸ் அவங்களுக்கு அமைச்சரவை கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஏன்னா விஜய் வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. இப்போ சேர்ந்துட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு இன்னும் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம அமைச்சர் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிற பழனிசாமி நமக்கு தெரியாது. ஓபிஎஸ் கிடையாது. இந்த தடவையே நம்ம வந்து ஒரு அமைச்சர் ஆகணுங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கிற ஒரு வைராக்கியமான ஆள் அவர். அவருக்கு அவருடைய ஏரியாவில் ஓட்டு விழுமா அப்படின்னு யோசித்தா சந்தேகம்தான். ஏன்னா எடப்பாடி அதுலேயும் கொஞ்சம் கேம் ஆடி அதிமுகவையும் அங்கே கொஞ்சம் வளர்த்துட்டாரு. இப்போ அவருக்காக கட்டாயம் ஒரு 1-2% தமிழ்நாடு ஃபுல்லாக ஆளுங்க இருப்பாங்க. சசிகலாவோட கூட்டணி சேர்ந்தால் இன்னும் அதிகமாக இருப்பாங்க. அமமுகவோட கூட்டணி சேர்ந்தால் இன்னும் அதிகமாக இருப்பாங்க. ஏற்கனவே அமமுக இருக்கும்போது இன்னொரு அம்மா முன்னேற்ற கழகம் தொடங்க முடியாது. இல்லை எம்ஜிஆர் அம்மா முன்னேற்ற கழகம் அப்படின்னும் தொடங்கலாமா என்ன தெரியல. என்னோட சிந்தனை அவர் எப்படியாவது சீட்டு வாங்கி ஜெயிச்சே ஆகணுங்கிறதுல தன்னுடைய கொள்கை இழந்து செங்கோட்டையன்படி தாவைக்காக்கு போனாரோ, இவரும் அவரோட கொள்கை இழந்து திமுகவில் இணைவாரோ இல்லை பாஜகவோட இணைவாரா அப்படின்னு தெரியல. பாஜகவோட இணைஞ்சார்னா அவர் கட்டாயம் ஒரு சீட் இருக்கும். அவர் எங்கே நின்னாலும் அமித்ஷா மோடியும் அவருக்காக கட்டாயம் ஓட்டு சேகரிப்பாங்க இல்லையா? ஸோ பன்னீர்செல்வத்துக்கு தமிழ்நாட்டில் 1% செல்வாக்கு இருக்கும். பொருளாதார செல்வாக்கும் கட்டாயம் நிறைய இருக்குது. அரசியல் செல்வாக்கு கொஞ்சம் கம்மி தான். நல்ல மனிதர், தோல்வி அடைந்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, திருமாவளவன் உட்பட. ஏதோ அரசியல் குதிச்சிட்டோம் இருந்தால் போதும் அப்படின்னு இருந்துட்டு இருக்காங்க. சீமான் பேசும்போது நிறைய தடவை பார்க்கலாம். சீமான் பெரிய கனவோடு வந்தார். ஆனால் இப்போ அந்த கனவெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. இருந்தாலும் சீமானுக்கு ஒரு இடம் இருக்கும். அதனால் ஓபிஎஸ்க்குன்னு ஒரு இடம் இருக்க வாய்ப்பு இருக்கும். எப்படியும் இன்னும் 15 நாட்களில் நம்ம முடிவு தெரிஞ்சிடும். அரசியல் சூடு பிடிக்கிறது. வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம், வெல்க தமிழகம்.